என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டியில் லைவ் ட்ரேடு பார்ப்போம். எப்படி என்ட்ரி எடுத்தேன், எப்படி எக்ஸிட் ஆனேன், எல்லாமே நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொமெண்டத்தை கேப்சர் பண்ணுறது நம்ம ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்துச்சு, அதையும் கேப்சர் பண்ணோம். ப்ளஸ் கொஞ்சம் குவான்டிட்டியும் ஜாஸ்தி பண்ணுறோம். ஏன் அப்படின்னா எக்ஸ்பைரி டேனால நம்ம கொஞ்சம் குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணி ஒரு சின்ன பாயிண்ட்டு புக் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு இப்போது. ஸோ அதே மாதிரி நான் இப்போ ஒரு 2-3 டேஸாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். பிகினர்ஸோ இல்லைன்னா கொஞ்சம் பயமாக இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, கம்மி பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஓன் ரிஸ்கில் பண்ணுறேன். பட்டு இதை மாதிரி பண்ணும்போது ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது, லாஸ் வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த லாஸ் அக்செப்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கான மனதில் இருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி ட்ரேட் பண்ணேன்னு பாருங்கள். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஓகே என்ன பண்ணலாம் மார்க்கெட்டில், எப்படி மூமெண்ட் ஆகுது, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 9:50 ஆகுது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி. இதில் பார்த்தீங்கன்னா ஹையில் வந்து நிற்கிது. பார்ப்போம் இந்த இடத்துல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். இதுக்கு லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதா இல்லைன்னா கீழே க்ளோஸ் ஆகுதா பார்ப்போம். பார்த்து இதில் ஒரு ட்ரேட் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்குது. ஸோ ஒரு என்ட்ரி எடுக்கலான்னு வெயிட் பண்ணுறேன். ஒரு 2 கேண்டில் கூட வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஸ்லோவாக இருக்குது. நம்ம இஎம்ஐ செட்டப் கரெக்டாக வந்துருக்குது. பார்ப்போம் இந்த இடத்துல வந்து கேண்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் கைஸ். பார்த்து இதுலேருந்து மேலே ஒரு க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இதில் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஒரு 105 ஆட் பண்ணிக்கிறேங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் கீழே வருது, கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துச்சுன்னா இந்த இஎம்ஐ சப்போர்ட் எடுக்கும்போது என்னோட எதிர்பார்ப்பு guys. அதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 315 குவான்டிட்டி. ஓகே, கொஞ்சம் கூட கீழே வருது, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்ல கேண்டில் தான் வருது கைஸ். ஸோ இதில் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். பார்ப்போம். இந்த இஎம்ஐயில் சப்போர்ட் எடுக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு, அதனால ஆட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். கொஞ்சம் கூட கீழே வருது, கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கைஸ். 735 குவான்டிட்டி. கொஞ்சம் கூட டோட்டலி 45 குவான்டிட்டி. பார்ப்போம். இந்த இஎம்ஐ கீழே போச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி, இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 945 குவான்டிட்டி. ஓகே, கீழே க்ளோஸ் வச்சிருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 1000 குவான்டிட்டி. ஐ திங்க் கொஞ்சம் ஆட். ஓகே, இல்லை டோட்டலாக 1050 குவான்டிட்டி. பார்ப்போம். ஒரு ஸ்பைக் கொடுத்தா கூட க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பிரேக் அவுட் கிடைக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. பையிங் வருது இஎம்ஐல இருந்து. ஒரு கேண்டில் கொடுத்தாலும் போதும் கைஸ் நமக்கு ஒரு ஸ்பைக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் 10,000 12,000 லாஸ் ரெக்கவர் ஆகிருக்குது. பார்ப்போம் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு. இந்த இடம் பிரேக் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் கைஸ். கைஸ் பார்த்தீங்களா, இது நமக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேட் க்ளோஸ் பண்ணியாச்சு. 8,000 சம்திங் லாஸில் புக் பண்ணியிருக்கிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ், ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சா எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:29 ஆகுது. பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு கட் பண்ணி. ஸோ இதில் ஒரு ட்ரேட் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கீழே வந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்ல வருது கைஸ். ஐ திங்க் ஒரு ஸ்பைக் அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நல்ல கைஸ், ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்ல ஒரு மூட்டம் கேட்டில் தான் கைஸ். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிரேக் அவுட் அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க.
ஆக்சுவலி. பட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக போயிடுச்சு. பட் நோ ப்ராப்ளம், நல்ல ஒரு கூட்டம் வருது. டோட்டலாக 525 குவான்டிட்டி. ஒரு ஸ்பைக் கிடச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடலாம் guys. கேண்டில் தான் வருது. 3000, 4000, 7000, 9000. ஓகே, இந்த ட்ரேடை இதிலே க்ளோஸ் பண்ணிடலாம் guys. பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். 7900 ப்ராஃபிட்டு. இப்போ நம்ம காஸ்ட் டு காஸ்ட் வந்திருக்கோம். ஓகே, நல்ல கேண்டில் தான் guys. கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பிரேக் அவுட்டுக்காக தான் ப்ரோ காய்ஸ் அப்போவே வெயிட் பண்ணேன். அதனால இந்த இடத்துல எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்து வேற ட்ரேட் எடுத்துக்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா சரியான பிரேக் அவுட் காய்ஸ், சரியான பிரேக் அவுட். பாருங்க டைம் இப்போ 10:41 ஆகுது. இந்த பிரேக் அவுட்டு எல்லாம் இருந்தா நல்லா இருந்தது காய்ஸ். ஓகே, நோ ப்ராப்ளம். நல்ல ஒரு பிரேக் அவுட் தான். கொஞ்சம் என்ட்ரி எடுப்போம். ஓகே, 210 குவான்டிட்டி. ஓகே, கொஞ்சம் கீழே வரட்டும். பண்ணிக்கலாம். குவான்டிட்டி கொஞ்சம் கீழே வரட்டும். ஓகே, கொஞ்சம் பண்ணிக்கலாம். 630 குவான்டிட்டி. ஓகே, ஒரு ஸ்பைக் கிடைச்சா போதும் guys. 80 குவான்டிட்டி. ஓகே, இந்த கண்டினியூ கொடுக்கும் guys. வெயிட் பண்ணி பார்ப்போம். டோட்டலாக 1050. ஓகே, ஓகே, டோட்டல் 1050 குவான்டிட்டி ஆப்போசிட்டாக போகுது guys. 050 குவான்டிட்டி. பார்ப்போம். இது கேண்டில் கிடைக்கணும். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பார்ப்போம் guys. நல்ல ஒரு கேண்டில் தான் guys. ரிஸ்க் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்போம். லாஸ்னா லாஸ், ப்ராஃபிட்னா ப்ராஃபிட். ஓகே, 7000, 8000 லாஸ், 9000 லாஸ். ஓகே, 3000 ப்ராஃபிட், 5000 ப்ராஃபிட், 4000. ஓகே, ஓகே, 4000 ப்ராஃபிட். இதோட கேண்டில் வருமா 12000. ஓகே, ஒரு 6000 ப்ராஃபிட், 8000, 11000. ஐ திங்க் இந்த ட்ரேட் இதுலேயே க்ளோஸ் பண்ணிருக்கேன். 12000. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ஒரு 11000 ப்ராஃபிட். ஓவரால் ப்ராஃபிட் வந்து 10,000 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மூமெண்ட் ஆகுங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்து இன்னொரு ட்ரேட் எடுத்துக்கலாம்.